ஜெய் வாசவி. இன்று 31வது ஸ்லோகம். பவனக பவதாம் அஸ்மி ராமக சஸ்திர பிரதாமகம் ஜசானாம் மகரசாஸ்மி சுரோதசாமஸ்மி ஜாக்னவி. தூய்மை பத்துபவைகளுள் காற்றாகவும், ஆயுதம் பிடித்தவர்கள் ராமனாகவும், மீன்களுள் மகரமாகவும், நதிகளுள் கங்கையாகவும் நான் இருக்கிறேன். நிலம், நீர், நெருப்பு, காற்று ஆகிய நான்கும் தூய்மைப்படுத்தும் தன்மையுடையவைகள். அவைகளுள் காற்று எங்கும் நிறைந்திருக்கிறது. எப்பொழுதும் பொருள்களை தூய்மைப்படுத்தி கொண்டு வருகிறது. நிலம், நீர், நீ ஆகியவைகள் தூய்மைப்படுத்த வல்லது காற்று. அது தீயை எரியும்படி செய்கிறது. நீரை ஆவியாக மாற்றி மழை நீராக பண்ணுகிறது. பூமி, பிணம் முதலியவர்களில் உள்ள துர்நாற்றத்தை அது அகற்றுகிறது. ஆகையால் காற்றை பகவானோடு ஒப்பிடுவது பொருத்தம். ஆயுதம் பிடித்தவனுக்கு ஆற்றல் அதிகம். அதை முறையோடு கையாளுபவன் மேலோன். ஸ்ரீராமன் எங்கும் தன் கோதந்தட்டை சரியாகவே கையாண்டான். அவன் ஆயுதத்தை ஓரிடத்திலாவது துர்பிரவேசம் பண்ணினது கிடையாது. தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுவதற்கே அது கையாளப்பட்டது. நல்வழியில் ஆயுத பிரயோகம் பண்ணுதலில் பராக்கிரமம் வேண்டும். பராக்கிரமத்தில் ராமனுக்கும் ஒப்பான ஒரு வீரனை காண்பது அரிது. அவனது வில்லும் அம்பும் கெட்டவர்களுக்கு துன்பத்தை கொடுத்து நல்லாருக்கு இன்பத்தை வளர்த்தன. ஆகையால் படைப்பிடித்தவர்களும் தான் ராமன் என்றும் கிருஷ்ணன் சொல்லுகிறான். நீரில் வாழ்பவர்களுள் மகரம் வலிவு மிக படைத்தது. சுறா என்பது அதற்கு ஒரு மற்றொரு பெயர். ஆற்றல் மிகுதியால் அது இறைவனோடு ஒப்படைப்படுகிறது. கங்கைக்கு ஜாக்னவி என்பது ஒரு பெயர். ஜன்னு மகரிஷின் புத்தி என்று அது பொருள்படுகிறது. பாகிரதனுக்கு வேண்டுதலுக்கு இறங்கி ஆகாச கங்கை பூலோக கங்கையாக வந்தது. தவத்தில் இருந்த பொழுது தம்மீது அந்த நதி மோதுவது கண்டு கோபித்து ஜன்னு முனிவர் அதை எடுத்து விளங்கி விட்டார். பிறகு பகீரதனது வேண்டுதலுக்கு இணங்கி தம் காது வழியாக கங்கையை வெளியில் விட்டார். ஆகையால் அந்நதிக்கு ஜானவி என்று பெயர் வந்தது. நதிகளுள் இது புனிதமே வழிபடுத்தது. இது முற்றிலும் பிரம்மஸ்வரூபம் என்பது ஆண்டோர் கொள்கை. நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா ஸ்வரூபம் விருதாச்சலம்.